ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலையிலையோ மாலையிலையோ ஏதோ ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிலை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிடுவேன். எதுக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க. இது கேரட் ஆயிலுங்க. ப்ரிப்பேர் பண்ணி 1 மந்த் ஆச்சு. குஷ்புவோட கேரட் ஆயில் செம்மையாக இருக்குன்னு சொன்னாங்க. அது 1 மந்த்தாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கேன். அதை ப்ளே பட்டனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, ரொம்ப நாளாக வந்து இந்த வெள்ளாம்பழம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இது பசங்களுக்கு கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்குன்னு சொல்லிட்டு உடக்கையிலே பாப்பா எனக்கு வேணாம்னு சொல்லிட்டா. இது எப்படா சாப்பிட வைக்கிறது பசங்களை. இதில் வேற நான் சர்ச் பண்ணி பார்த்ததில்ல B2 இருக்குது, கால்சியம் இருக்குது, பல்லுக்கு நல்லது, காலுக்கு நல்லது, எலும்புக்கு நல்லதுன்னு போட்டிருந்தது. சரி, பையனுக்கு ரொம்ப எப்பவுமே ஸ்வீட் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். சரி, இதில் கொஞ்சம் பாதி மட்டும் எடுத்து போட்டு அவனுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கூடயே நாட்டு சக்கரை வீட்டில் இருந்தது. அதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். நாங்கள் எப்பவுமே சின்ன வயசில் இருக்கையில் இந்த வெள்ளாம்பழம் இருந்துச்சு அப்படின்னா அம்மா பச்சடி செய்வாங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சக்கரை போட்டு செம்மையாக நாங்கள் சாப்பிடுவோங்க. அதனுடைய பெனிஃபிட்லாம் என்னன்னே தெரியாமல் நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்டோம். இப்போ பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவங்கள சாப்பிட வைக்கணும் அப்படின்னா ட்ரை பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கையிலே எச்சில் ஊருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வெள்ளாம்பழம் உங்களுக்கு பக்கத்தில் கிடச்சின்னா வாங்கி சாப்பிடுங்க. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ஆனால் பாப்பா கடைசி வரலாம் சாப்பிடவே இல்லைங்க. பையன் தான் இதை சாப்பிட்டான்.